ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த மல்லிக்கு இது கஷ்டகாலம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப புதுசெல்லாம் கிடையாது, ரொம்ப பழசு தான். ஏன்னா அவங்களுக்கு எந்த பக்கம் எந்த பிரச்சனையும் எப்போ எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் பிரச்சனை வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும். அது மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் இப்போ அவங்களுக்கு வந்த பிரச்சனையும் அதே மாதிரி தான். இப்போ புதுசாக என்ன முளைச்சிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம மல்லியை மலடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டமே கொடுத்துட்டா இந்த ராஜேஸ்வரி. ஏதோ ராஜேஸ்வரிக்கு வீடு முழுக்க 10-15 குழந்தைங்க இருக்கிற மாதிரியும், மல்லிக்கு தான் இன்னும் குழந்தை இல்லாத மாதிரியும் அவள் சீனை போட்டுட்ருக்கா. அதுவும் இல்லாமல் மல்லிகாச்சி வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை அம்மான்னு கூப்பிட இருக்குது. அந்த ராஜேஸ்வரிக்கு அது கூட இல்லை. அவளுடைய வேலையை யாரை போட்டு தள்ளலாம், யாரோட்ட கெடுக்கலாம், யாரை குழியில் தள்ளலாம், இதையே பற்றி யோசிச்சுன்னு இருக்கிறவ இவ என்னடானா இப்போ பெரிய நல்ல விளாட்டமே சீனை போட்டுட்ருக்கா. இதை கேட்டால் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு என்னடா இது இவங்க சொல்கிறது ஒருவேளை உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த விஜய்க்கு தோண ஆரம்பிச்சிருது. என்ன விஜய் நீங்களா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குற அளவுக்கு அவர் நடந்துக்கிட்டாரு. ஏன்னா இது ஒருவேளை உண்மையாக இருந்தால் என்ன பண்ண முடியும், அதை நம்மளால் சரி பண்ண முடியுமோ அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் அவர் அப்படி பண்ணுறாரு. ஏன்னா மல்லி ரொம்பவே பாசமானவ, அன்பானவ, பண்பானவ, எல்லா பொறுமை குணமும் இருக்கிற ஒருத்தி. கண்டிப்பாக அவளுக்கு குழந்தை அப்படின்ற ஒன்று இருக்கணும். அவளுக்கு குழந்தையே பிறந்தாலும் வெண்பா மேலே கண்டிப்பாக அவளால் வெறுப்பை காட்ட முடியாது. வெண்பாவுக்கும் விளையாட ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நினைக்கிறாரு. அந்த ஒரு நல்ல குணத்தினால தான் மல்லியை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அங்கே போகிறதுக்கு முன்னாடியே ராஜேஸ்வரி ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்கிறா. இவர் தான் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு அதில், கைனகாலஜிஸ்டில். அதுவும் இல்லாமல் அவரால் ரொம்ப பேர் பலனடைஞ்சிருக்காங்க. நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும், நான் அப்பாயின்மெண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி முட்டா குரங்கு சொன்னதும் அது இந்த முழு குரங்கு இந்த இவர் இருக்கார் இல்லையா விஜய் இருந்துக்கிட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போகலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அங்கே போனதும் எல்லாருமே அப்படியே ராஜ மரியாதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாங்க 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 வாங்கன்னு சொல்கிறதுலையே மல்லிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இது ராஜேஸ்வரியோட செட்டப்பாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ராஜேஸ்வரி செட் பண்ண ஆளுங்க தான் உங்களை இப்படியெல்லாம் வரவேற்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் உள்ளே நடக்க போகிற எல்லாத்தையும் பார்க்கறதுக்குள்ளே என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் தான் இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே அங்கே டாக்டரை போய் பார்க்குறாங்க. டாக்டர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு நீ எதுக்கும் கவலையே படாத மல்லி, ரொம்ப நல்ல டாக்டரு, கண்டிப்பாக உனக்கு நல்ல இதை தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் உள்ளே போய் அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் எல்லாரும் செக் பண்ணுறாங்க. எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறமா 1 hour வெயிட் பண்ண சொல்கிறாங்க, ரிசல்ட் எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு ஒரே ஷாக் ஆகிறாரு நம்ம விஜய். அவர் சொன்னதை கேட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு குழந்தையே பிறக்காது, குழந்தை பிறக்கிறதுக்கான அந்த அறிகுறி எதுவுமே இல்லை, கர்ப்பப்பையும் ரொம்ப சுருங்கி போய் கிடக்கு, அதனால் இவங்களுக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அது கேட்ட மல்லிக்கு தலையில் இடியே விழுந்துருச்சு. அதே இடி விஜய் தலையில் விழுந்துருச்சு. இப்போ ரொம்பவே ஷாக்கான மாதிரி ஒரு சீனை போட்டுட்ருக்கா இந்த ராஜேஸ்வரி. எனக்கு அப்போவே தெரியும் இவ இத்தனை வருஷமாக குழந்தை பெற்றுக்காமல் இருக்கான்னா இவளுக்கு தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு ஏன் அக்கா எனக்கு கூட ஏதாச்சும் பிரச்சனை இருக்கலாம்ல, நீ ஏன் அவ்வளோ மட்டும் சொல்கிறேன்னா, ஏன் விஜய் இப்படி முட்டாளாக இருக்க, இப்போ தானே முன்னாடி டாக்டர் சொன்னார் இவளுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மேலேயும் நீ உன் பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், அவள் தான் என்னுடைய உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக அது வேலைக்கு ஆகாது. நீ ரேணுகா கூட வாழ்கிற வழியை பாரு, ரேணுகா மூலியமாக தான் கண்டிப்பாக உன்னால் இன்னொரு குழந்தைய பெற்றுக்க முடியும், மல்லியால் கண்டிப்பாக குழந்தை பெற்று கொடுக்க முடியாது, அவளோட உன்னால சந்தோஷமாக வாழவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ சொன்னதும் தூக்கி வாரி போட்டுருது. அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே முதல் நாளையே ராஜேஸ்வரி அந்த டாக்டர் பார்த்துருக்காங்க. அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணணும், அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு பணத்தை நான் வாரி வாரி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முந்தின நாளே எல்லா பிளானையும் போட்டு வச்சிடறா. அதுக்கப்புறம் தான் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுற விதமாக இவ இருந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அதே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு இப்போ இவன் நடத்தின நாடகம் எல்லாத்தையும் இவங்களை நம்புற மாதிரி பண்ணிடுறா. இது எதுவுமே பொய்ன்னு அவங்களால நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு உண்மையான ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருக்கா பொய்யை. அதை நம்பினா இந்த மல்லியும் சரி விஜயும் சரி மனசு நொந்து போய் 2 பேரும் நூடுல்ஸாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவங்கள பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ஆச்சு ராஜி ஹாஸ்பிட்டல் போனீங்களே அப்படின்னு கேட்க, நான் சொன்னது தான் உண்மையிலேயே அவளுக்கு குழந்தை பிறக்கிற தன்மையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொன்னதும் அப்படியே 1000 பட்டாம்பூச்சி மனசுக்குள்ளே பறக்கிற மாதிரியே இருக்குது இந்த லூசு பொண்ணு ரேணுகாக்கு. அதை பார்த்த நம்ம ராஜேஸ்வரிக்கும் அப்பாடா நம்ம வேலை முடிஞ்சதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் ரெக்க கட்டி பறக்கு தையா அண்ணாமலை சைக்கிள் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் ஒரு ஸ்லோ பிஜிஎம்மில் அவங்க பாட்டுக்கு ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.